சான்றுகள் இருக்குது. அதாவது ஒரு கல்குவாரி எப்படி எந்த இடத்துல செயல்படணுமோ அப்படி செயல்படலை. அதே மாதிரி கிரஷர் ஒரு இடத்துல எப்படி செயல்படணுமோ அப்படி செயல்படலை. பல்வேறு விதிமீறல்களை மீறித்தே அந்த கல்குவாரிகளும் இது நடந்துக்கிட்டு பார்க்கணும். 1954க்கு பின்னாடித்தே இந்த குடும்பத்துக்கு இந்த இடம் போயிருக்கு. அதற்கு முன்னாடி வர இது புறம்போக்கு இடமே. இந்த 1300 ஏக்கர் புறம்போக்கு இடமா தான் இருந்திருக்கு. அப்போ அதுக்கு பின்னாடி எப்படி எதன் அடிப்படையில் இவங்களுக்கு இவ்வளோ ஏக்கரை பட்டா போட்டு கொடுத்தாங்க. அதாவது ஜமீன் ஒழிப்பு திட்டம், அதே மாதிரி பல்வேறு திட்டங்கள் மூலம் அதன் கீழே கல்குவாரி அமைக்கிறோங்கிற பேரில் கல்குவாரி அமைச்சு மலையை சிதைக்கிற ஒரு வேலை நடந்துச்சு. நாங்கள் பல்வேறு போராட்டங்கள் நடத்தி இந்த கல்குவாரியை நடத்துகிறத தடுத்து நிறுத்தியிருக்கிறோம். ஆனால் இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா கிரஷர் நடந்துக்கிட்டே இருக்குது இந்த இடத்துல. வணக்கம், நான் வள்ளல் பாரியாண்ட பரங்குமலை அடிவாரத்திலிருந்து பேசுகிறேன். இது பெரிய வரலாற்று சிறப்பு வாய்ந்த ஒரு ஊரும், இந்த மலைக்கும் ஒரு பெரிய வரலாறு இருக்குது. இந்த மலையோட வரலாறுன்னு எழுத போனோம்னாவே ஒரு 2000 வருஷம் பழமையான ஒரு வரலாறு இந்த மலைக்கு உண்டு. அப்படி ஒரு கீழே இதுக்கு 1700 வருஷத்துக்கு முன்னாடி கட்டப்பட்ட மிகப்பெரிய பாண்டியர்களால் கட்டப்பட்ட ஒரு பெரிய சிவன் கோயில் இந்த மலை அடிவாரத்தில் இருக்குது. மலையோட உச்சியில் முருகன் கோவில் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் 1000 வருஷம் பழமையான தர்கா ஒன்றும் மலையோட உச்சியில் இருக்குது. தமிழ்நாட்டில் இருக்க அனைத்து இஸ்லாமியர்களும் இங்கே தினசரி வணங்கப்படக்கூடிய ஒரு தர்காவாக இது நிகழ்ந்து வருது. மேலே 80 வயசு 70 வயசு உள்ள முஸ்லீம்கள்லாம் கூட மேலே ஏறுறாங்க. அவங்கெல்லாம் ஏற முடியாத போது இந்துக்கள்லாம் அவங்கள தூக்கி கொண்டு மேலே கொண்டு விடுறத ஒரு வழக்கமாக நாங்கள் என்னுடைய காலத்துலேருந்தே அதை பண்ணிகிட்டு இருக்கோம். இப்போவும் அது தொடர்ச்சியாக அவங்களுக்கு உதவி பண்ணுறத இந்துக்களும் வழக்கமாக வச்சுருக்கிறாங்க. அப்படி இஸ்லாமியர்களும் இந்துக்களும் ஒரு இணைந்து செல்லக்கூடிய ஒரு ஒரு அருமையான வழித்தடம் இது. அந்த வழித்தடத்தை இன்னைக்கு பார்த்தீங்கன்னா தனியார் பேருக்கு பட்டா போட்டு கொடுத்துக்கப்பட்டிருக்கு. அதுவும் பார்த்தீங்கன்னா ஒரே குடும்பத்திற்கு 1500 ஏக்கரை பட்டா போட்டு கொடுத்துருக்குறாங்க. அவங்க கொடுக்கப்பட்டது அவங்க மலையை வச்சுக்கிட்டு இருந்தால் சும்மா வச்சுருந்தா கூட பரவாயில்ல. அதன் கீழே கல்குவாரி அமைக்கிறோங்கிற பேரில் கல்குவாரி அமைச்சு மலையை சிதைக்கிற ஒரு வேலை நடந்துச்சு. நாங்கள் பல்வேறு போராட்டங்கள் நடத்தி இந்த கல்குவாரியை நடத்துகிறத தடுத்து நிறுத்தியிருக்கிறோம். ஆனால் இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா கிரஷர் நடந்துக்கிட்டே இருக்குது. இந்த இடத்துல வெளியிலேருந்து கல்லை கொண்டு இங்கே கல்லை உடைக்கிற வேலையை தொடர்ச்சியாக நடந்துக்கிட்டே இருக்கிறாங்க. அதனால இங்கே இந்த மலையிலேருந்து கல்லை எடுக்கிறாங்களா வைக்கிறாங்களான்னு சொல்லிட்டு யாருக்குமே இன்றைக்கி வர தெரியாது. எடுத்தால் கூட நம்மளுக்கு தெரியாத அளவுக்கு தான் இந்த மலையை வச்சுருக்கிறாங்க. அதனால இந்த கிரஷரையும் கூட நிறுத்தி ஆகணும். இந்த மலை அடிவாரத்தில் இந்த மாதிரி வேலைகள்லாம் செய்யக்கூடாது. இந்த மாதிரி கோயில்களெல்லாம் கட்டுவதற்கு இப்போ யார் எந்த ஒரு ஆட்சியும் எந்த ஒரு மன்னர்களான கூட இப்போ நினச்சி பார்த்தா கூட முடியாது. அப்படி ஒரு மிகப்பெரிய ஒரு பெரிய கோயில் தான் இது. பாண்டிய மன்னர்களால் கட்டப்பட்ட கோயில் இது. பாரி ஒரு பெரிய வரலாற்று ஒரு பெரிய உயிர்மை நேசன். ஒரு சின்ன முல்லை குடிக்க அதுக்கு படறதுக்கு இடங்களைன்னு சொல்லிட்டு தன்னுடைய தேரை நிப்பாட்டி போனவர். ஆனால் அப்படிப்பட்ட ஒரு ஊரில் இந்த மாதிரி கல்குவாரி அமைச்சு மலையவே உடைச்சி நாசம் பண்ணுற ஒரு வேலை நடந்துகிட்டு இருக்கு. இந்த மலையிலேருந்து உற்பத்தி ஓடைகள்லாம் பல ஓடைகள் போய் நிறையா விவசாயத்துக்கு பயன்பட்டுக்கிட்டு இருந்துச்சு. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இவங்க இந்த கல்குவாரி அமைச்சதுக்கு பின்னாடி அந்த ஓடைகள்லாம் நிறுத்தப்பட்டு விவசாயத்துக்கு தண்ணி போகாத ஒரு நிலைமை தான் இன்றைக்கி இருக்குது. இதெல்லாம் தடுத்து நிறுத்தணும்னு சொல்லிட்டு இந்த ஊர் மக்களுக்கு நாங்கள் பல்வேறு பிரச்சாரங்கள் மூலம் சொல்லியிருக்கிறோம். ஆனால் இன்னும் மக்கள் விழிப்புணர்வு இல்லாமல் இருக்கிறாங்க. இதை தமிழ்நாட்டுடைய அரசாங்கத்துக்கும் நான் பல்வேறு முறையில் மனுவாகவும் கொடுத்திருக்கிறேன். கடந்த எடப்பாடி ஆட்சியிலும் சரி, அதற்கடுத்து இப்போ இருக்கக்கூடிய ஸ்டாலின் கையிலையும் நான் நேரடியாக மனு கொடுத்துருக்கேன். இந்த மலையை காப்பாற்றணும், இந்த மலையை சுற்றுலாவை அறிவிக்கணும். இன்னமும் மலை ஏறக்கூடிய வழியை தனியார் கையில் இருக்கிறதுனால எங்களை ஏற விடாமல் தடுக்கிறாங்க. போலீஸே வச்சு தடுத்து நிறுத்தி எங்களை மேலே ஏற விடாமல் பண்ணுறாங்க. கேட்டால் அது தனியார் இடம் அப்படிங்கிற பேரில் சொல்கிறாங்க. மலை ஏறக்கூடிய அதாவது இந்த பாதைக்கு பேரே இன்றைக்கி வர குதிரை பாதைன்னு சொல்கிறாங்க. குதிரையில் பாரி மன்னர் மேலே ஏறின வரலாற்றுகளை நம்ம படிக்க முடியும். பாரியோட குதிரைகள்லாம் இந்த மலையில் ஏறக்கூடிய தகுதி உள்ளது. மற்ற நாட்டு குதிரைகள்லாம் இந்த மலையில் ஏற முடியாது அப்படிங்கிற மாதிரி இருந்திருக்கு. அப்போ இது குதிரை பாதைன்னு சொல்லி வழங்கக்கூடிய அந்த வழியும் இன்னைக்கு இருக்கிற காரணம் அது மன்னர்கள் காலத்திலிருந்தே அந்த 2000 வருஷமா இருக்கக்கூடிய ஒரு பாதை. அதை இன்னைக்கு தனியார் முதலாளிகளுக்கு சில பேர் பட்டா போட்டு வச்சிருக்கிறாங்க. அந்த குடும்பம் பெரிய அளவில் அதிகாரத்தில் இருக்கக்கூடிய ஒரு குடும்பம். கற்பூர சுந்தரபாண்டியன், ராமலிங்கம் சொல்லிட்டு அவங்க குடும்பத்தில் பெரிய IAS கலெக்டராகவும் நீதிபதிகளாகவும் இருக்கக்கூடிய ஒரு பெரிய குடும்பம். அவங்க பேரில் தான் இது பட்டாவில் இருக்குது. அந்த குடும்பத்துக்கு நாங்கள் ஏற்கனவே சுட்டிருக்கோம். அந்த இடத்த நீங்கள் பயன்படுத்தினா கூட பரவாயில்ல, ஆனால்
வழியை வந்து ஒரு பொதுப்படியாக எல்லாருக்கும் எழுதி கொடுத்துடணும் அப்படிங்கிறத நாங்கள் வேண்டுகோளாக வைக்கிறோம். அவங்க பேரில் இருக்கக்கூடாது, அது மலைக்கு சொந்தமான இடமாத்தையும் அது இருக்கணும் அப்படிங்கிறத வேண்டுகோளாக அரசாங்கத்துக்கு சொல்கிறோம். அது மட்டும் இல்லாமல் இப்போ இருக்கக்கூடிய அவங்களுடைய இடமாவே இருந்தாலும் அதை விட்டு கொடுக்கணும், பொதுமக்கள் ஏறுவதற்கு வழி கொடுக்கணும் அப்படின்னு சொல்கிறோம். அவங்க வந்து சும்மா என்னுடைய இடம், நான் விரும்பினாத்தே நீ அனுமதிப்பேன் அப்படிங்கிறதெல்லாம் வந்து கூடாது. ஏன்னா மலையெல்லாம் ஒருத்தர் தனியார் உருவாக்க முடியாது. அப்படிப்பட்ட ஒரு இடத்த போய் இன்றைக்கி வந்து மலையை குடைஞ்ச பின்னாடி வந்து கல்குவாரி வச்சு நடத்திக்கிட்டு இருக்க வேலையெல்லாம் இனிமேல் நடத்த முடியாது, நாங்கள் அனுமதிக்கவும் மாட்டோம். இந்த இடத்துல இருந்து நிச்சயம் அதுக்கான போராட்டங்களை தொடர்ச்சியாக நடத்துவோம். அரசாங்கமும் அதுக்கு இந்த உரிய நடவடிக்கை எடுக்கணும். இவங்க குடும்பத்துக்கு எப்படி இந்த 1500 ஏக்கர் போச்சு அப்படிங்கிறத அரசாங்கம் வந்து ஒரு பார்க்கணும். 1954க்கு பின்னாடியே வந்து இந்த குடும்பத்துக்கு இந்த இடம் வந்து போயிருக்கு. அதற்கு முன்னாடி வர இது வந்து புறம்போக்கு இடம் தான். இந்த 1500 ஏக்கரை வந்து புறம்போக்கு இடமா தான் இருந்திருக்குது. அப்போ அதுக்கு பின்னாடி வந்து எப்படி எதன் அடிப்படையில் இவங்களுக்கு இவ்வளவு ஏக்கரை வந்து பட்டா போட்டு கொடுத்தாங்க? அதாவது ஜமீன் ஒழிப்பு திட்டம், அதே மாதிரி பல்வேறு திட்டங்கள் மூலம் வந்து நில உடைமையாளர்கள்ட்ட இருந்து நிலங்களை எல்லாம் பிடிங்கிருக்காங்க அரசாங்கம். அதன்படி பார்த்தா கூட இன்னைக்கு வந்து நில உச்சவரம்பு சட்டம்லாம் கொண்டு வந்து ஒரு 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 மனிதருக்கு இவ்வளோதான் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா 400 ஏக்கர் 500 ஏக்கர் அவங்க குடும்பத்தில் இருக்க பல்வேறு ஆட்களுக்கு இருக்குது. அதுக்கு காரணம் இவ்வளவு பெரிய மலையை வந்து இன்னமும் வந்து தனியார்கள் இருக்கிறது ஒரு முக்கிய காரணமாக இருக்குது. அதனால இதெல்லாம் வந்து தமிழக அரசாங்கம் பார்த்து இதன் மீது ஒரு நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னு நாங்கள் சொல்கிறோம். நிச்சயமாக வந்து இந்த முதல்ல அரசாங்கம் செய்ய வேண்டிய முதல் கடமை என்னன்னு கேட்டிங்கன்னா, மேலே ஏறக்கூடிய அந்த வழியை வந்து பொது வழியாக்கி தரணும் அப்படிங்கிறது நாங்கள் செய்யக்கூடிய ஒரு முக்கியமான வேண்டுகோள். அப்படிங்கிறத இதன் மூலம் நாங்கள் தெரியப்படுத்திக்கிறோம். இது பொது வழியாக்கி தரணும். நாங்கள் மேலே போய் பாலமுருகனுக்கு போய் ஒரு பொங்கல் வைக்கணும்னா கூட எங்களால் முடியாத ஒரு சூழ்நிலை. அதை வந்து அரசாங்கம் தடுத்து நிறுத்திக்கிட்டு இருக்கு. போன வருஷம்லாம் வந்து மழை ஏற விடாமல் தடுத்து எங்களை நிப்பாட்டி இந்த இடத்துக்கு கொண்டு வந்து நிப்பாட்டி நாங்கள் வந்து எங்களுக்கெல்லாம் வந்து பொங்கல் வச்சுட்டு போனோம். மழை ஏறுவதற்கு அனுமதி இல்லை. ஒரே ஒரு முறை தான் எங்களை அனுமதிச்சாங்க. அதற்கு பின்னாடி வந்து அனுமதிக்க மறுக்கிறாங்க. இப்போ அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது சூழ்நிலை. இந்த சூழ்நிலையில் இந்த மலையை காப்பாற்றுவதற்கு அரசாங்கம் முன் வரணும். பாதையை வந்து பொது பாதையாக்கணும். கல்குவாரிகள் நடைபெறுவதற்கு தடை விதிக்கணும். இன்னைக்கு இருக்கக்கூடிய கிரஷர் முதற்கொண்டு அந்த இடத்துல தடை விதிப்பதற்கு எல்லா விதமான சான்றுகளும் இருக்குது. அதாவது ஒரு கல்குவாரி எப்படி எந்த இடத்துல செயல்படணுமோ அப்படி செயல்படலை. அதே மாதிரி கிரஷர் ஒரு இடத்துல எப்படி செயல்படணுமோ அப்படி செயல்படலை. பல்வேறு விதிமீறல்களை மீறித்தே அந்த வந்து கல்குவாரிகளும் இது நடந்துகிட்டு இருக்கு. அதனால தான் வந்து இதை நம்ம வந்து தடுத்து நிறுத்தணும் அப்படின்னு சொல்கிறோம். இப்போ விதிமீறல்கள் என்னென்ன விதிமீறல்கள் இருக்குன்னா, பக்கத்தில் வந்து மின் வயர்கள்லாம் போய்கிட்டு இருக்கு. பக்கத்தில் வந்து அரசு குடியிருப்புகள்லாம் இருக்குது. பொதுமக்கள் குடியிருப்புகள்லாம் பக்கத்துலேயே இருக்குது. அதுக்கு பக்கத்துலேயே வந்து கிரஷர் நடத்துவது வந்து அனுமதிக்கப்படக்கூடாது. என்னன்னு கேட்டிங்கன்னா 300 மீட்டர் தள்ளித்தான் இருக்கணும்னு சொல்லிட்டு அரசு விதிமுறைகளாக இருக்குது. ஆனால் வந்து 50 மீட்டர் கூட இல்லாத அளவுக்கு வந்து 50 மீட்டர்லேயே வந்து மின்சார வயர்கள்லாம் போகுது. மற்றும் பொதுமக்கள் குடியிருப்புகள்லாம் இருக்குது. அப்படிப்பட்ட இடத்துல தான் வந்து கல்குவாரி நடத்துறது, இன்னைக்கு கிரஷர் நடத்துகிற வேலையெல்லாம் நடந்துகிட்டு இருக்கு. கிரஷர் தான் இப்போ நடந்துகிட்டு இருக்கு. கல்குவாரியை வந்து இப்போ தடை நிறுத்திருக்காங்க. ஆனால் உள்ள கல் எடுத்தால் யாருக்கும் தெரியாத அளவுக்கு தான் வந்து உள்ள காம்பவுண்ட் சுவரில் இருக்குது. அதனால அரசாங்கம் இதெல்லாம் வந்து பார்த்து இதன் மீது நடவடிக்கை எடுக்கணும். இந்த மலையை வந்து காப்பாற்றுவதற்கு அரசாங்கம் முன் வரணும். இந்த மலையுடைய பெருமை வாய்ந்த இந்த மலையை காப்பாற்றி தரும்படி நாங்கள் வந்து இந்த மக்கள் சார்பாக கேட்டுக்கொள்கிறேன். தமிழர்களுக்கு உரிய பொதுவான ஒரு வலையொலி என்ற ஏற்பிசையோடு இதை விரும்பக்கூடிய வகையில், ஏற்கக்கூடிய வகையில் சப்ஸ்கிரைப் செய்து இணையுங்கள்.